Hi students, this is Vijay Max. Exercise 2.4, question number 6. Find the least value of the positive integer n for which root 3 plus I whole for n. First subdivision real, second subdivision purely imaginary. என்னக்கு எந்த least valueல எப்போ எனக்கு real கிடைக்கும், எப்போ எனக்கு imaginary கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் given condition எடுத்துக்கலாம். root 3 plus I whole for n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லீஸ்ட் வேல்யூன்றதுல எனக்கு வந்து 1 2 3 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு வந்து 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றேன். உங்களுக்கு என்ன கிடைக்குது, ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பவர் 1. ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பவர் 1 உங்களுக்கு என்னது, ரூட் 3 பிளஸ் ஐ. இது ரியல் இமேஜினரி ரெண்டுமே கலந்துருக்கு. ரியல்னா ஐ இல்லாத மட்டும் வரணும், இமேஜினரினா ஐ கிட்ட மட்டும் வரணும். ஸோ நம்ம இது எதுவும் பண்ண முடியல, அதனால அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்தது எனக்கு வந்து 2 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றோம். எனக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணுவாங்க, root 3 plus I whole square. So A plus B whole square நமக்கு என்னது, A square plus B square plus 2AB. 2 A என்றது root 3, B என்றது I. So root 3 whole square அது 3, I square minus 1. இது நம்மளுக்கு 2AB 2 root 3 I. So 3 minus 1 அப்படின்னு என்ன கிடைச்சது, 2 plus 2 root 3 I அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது நம்மளுக்கு n 2 போடும்போது இதுலயும் பாருங்க நம்மளுக்கு ரியல் மட்டுமோ இல்ல இமேஜின் மட்டும் வரல. ஓகே, அப்ப இதுல 2 காமனா இருக்கிறதுனால 2 மட்டும் கொஞ்சம் வெளியில எடுத்துறேன் சிம்பிளிஃபிகேஷனுக்காக. நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷனுக்காக 2 காமனா எடுத்துறேன். அப்போ 1 பிளஸ் ரூட் 3 இன்டூ ஐ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ தென் நெக்ஸ்ட் பாருங்க என்னக்கு வந்து 3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப என்னக்கு 3 போடும்போது ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் பவர் 3. root 3 plus I whole for 3 எப்படி எழுதலாம்னா root 3 plus I whole square into root 3 plus I அப்படின்னு ஸ்பிட் பண்ணலாம். இந்த பவர் கியூபை பவர் 2 into பவர் 1 அப்படின்னு ஸ்பிட் பண்ணலாம். ஓகே, இந்த பவர் 2 இப்பதான் நம்ம சால்வ் பண்ணோம், அந்த வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் அப்படி பிரிச்சது. 2 into 1 plus இது வந்து root 3 I into இது root 3 plus I அப்படின்னு வந்துருக்கு. இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. இது வந்து 2 இன்டூ இது மல்டிப்ளை பண்ணும்போது 1 எடுத்து ஃபர்ஸ்ட் கூட மல்டிப்ளை பண்றோம். 1 இன்டூ ரூட் 3னா ரூட் 3, 1 இன்டூ ஐனா ஐ, அண்ட் செகண்ட் டேர்ம் ரூட் 3 ஐ இன்டூ ரூட் 3 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 3i. ரூட் 3னா 3. தென் அடுத்து பாருங்க ரூட் 3 இன்டூ ஐ மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ரூட் 3 ஐ ஸ்கொயர் அப்படின்னு வருது. then 2 equal to, so நம்ம பாருங்க இது வந்து root 3, இது plus I plus 3 இது என்னது plus 4i. ஓகே, இங்க I ஸ்கொயர்னா minus 1, இது வந்து minus root 3. ஸோ இந்த plus root 3யும் minus 3 என்னது கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் 2 into 4i அப்படின்னு இருக்கு. ஸோ 2 into 4 நம்மளுக்கு என்னது, நம்மளுக்கு 8i. பாருங்க ஒன்லி நம்மளுக்கு ஐட்டம் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா, அப்ப இது கண்டிப்பா என்னது வந்து பியூர்லி இமேஜினரின்னு அர்த்தம். எப்போ எனக்கு பியூர்லி இமேஜினரி கிடைச்சது, n equal to 3 அப்படின்னு நம்ம போடும்போது உங்களுக்கு ஃபார் பியூர்லி இமேஜினரின்னு கிடைச்சிருக்கு. என்ன லீஸ்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு பியூர்லி இமேஜினரி. ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப்ல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சயின்ஸோட ஆன்சர் கிடைச்சது. ஸோ அந்த சயின்ஸ் ரிசல்ட் எடுத்துட்டு இதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்மளுக்கு வந்து ரியல். அப்போ இந்த சயின்ஸ்ல பாருங்க இந்த ஐ வராம நம்ம எலிமினேட் பண்ணோம்னா இது அப்படியே நம்மளுக்கு ரியலா மாறிடும். சரிங்களா, ஸோ அப்போ ஐ வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணணும். ஓகே, ஸ்கொயர் பண்ண பாருங்க லெஃப்ட் சைடு. ஸோ ரூட் 3 பிளஸ் ஐ ஹோல் கியூப் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது நம்மளுக்கு 8i ஹோல் ஸ்கொயர். லெஃப்ட் சைடு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 3 2 7 நம்மளுக்கு 6 வந்துடும். ஸோ ரூட் 3 plus I whole power is 6 equal to 8 square 64, I க்கு I square. So I square is minus 1. அப்போ இது என்னது minus 64. பாருங்க I எலிமினேட் ஆயிடுச்சு, எக்ஸாக்ட் இப்போ ரியலா மாறிடுச்சு. அப்போ ரியல் எப்போ கிடைக்குதுன்னா n equal to 6 வரும்போது ஃபார் ரியல் அப்படின்னு அர்த்தம். n க்கு 3 வரும்போது இமேஜினரியாவும் n க்கு 6 வரும்போது நம்மளுக்கு ரியல் அப்படின்னு கிடைக்குது.